வணக்கம். மற்றொரு பதிவில் இணைந்திருக்கின்றோம். தமிழகத்தினுடைய அடுத்த முதலமைச்சராக தவிக தலைவர் விஜய் பதவியேற்றிருக்கின்றார். இந்த நிலையில் விஜய் தலைமையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆலோசனை கூட்டத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் தொடர்பான முறைப்பாடுகளுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விஜய் கூறியிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் அவர் எவ்வாறான திட்டங்களை முன்வைத்திருக்கின்றார், அதே நேரத்தில் தற்போது வரை இடம்பெற்றிருக்கக்கூடிய சில விடயங்கள் தொடர்பாக தான் இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம். அந்த வகையில் இந்த ஆலோசனையினுடைய முக்கிய நோக்கம் மாநிலத்தின் அனைத்து பகுதிகளிலையும் சட்ட ஒழுங்கு நிலையை தொடர்ந்து கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் என்பதையும் பொதுமக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதையும் குறிக்கோளாக கொண்டதாக அமைந்திருந்தது. முதலமைச்சர் விஜய் பதவியேற்ற பிறகு சென்னை தலைமையகத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்ததாகவும் அதே நேரத்தில் முக்கியமான சில உத்தரவுகள் மற்றும் வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தரப்புல இருந்து தகவல் வெளியாகி இருக்கிறதுன்னு சொல்லி தமிழகத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் தெரிவித்து நிற்கின்றன. அத்தோடு தமிழகத்தினுடைய சட்ட ஒழுங்கு நிலை மற்றும் பொது பாதுகாப்பை வலுப்படுத்தும் நோக்கில் முதலமைச்சர் விஜய் தலைமையில் செயலகத்தில் ஒரு முக்கியமான ஒரு ஆலோசனை கூட்டமும் இன்று நடைபெற்றுள்ளதாக சொல்லப்படுகிறது. இதே நேரத்தில் அதிரடியாக முன்வைக்கக்கூடிய சில விடயங்கள் தொடர்பாக பார்க்கிற போது தமிழகத்தை போதைப்பொருள் இல்லாத மாநிலமாக மாற்றுவதற்கு 37 மாவட்டங்கள் மற்றும் 9 மாநகர சபைகள்ல மொத்தமாக 65 போதைப்பொருள் தடுப்பு படை காவல் நிலையங்கள் அமைக்கப்படும் என்ற வாக்குறுதிகளை நிறைவேற்றும் கோப்புகள்ல விஜய் கையெழுத்திட்டிருந்தார். எனவே அந்த ஒரு விடயங்கள் எதிர்காலத்தில் நடைபெறுமா என்பது தொடர்பாக உன்னிப்பாக தமிழகமே காத்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் அவர் முன்வைத்திருக்கக்கூடிய அந்த கோப்புகளில் இருந்திருக்கக்கூடிய விடயங்களை பார்க்கிற போது இந்த 500 யூனிட்டுகளுக்கு கீழ் மின்சாரத்தை பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு 200 யூனிட் இலவசமாக மின்சாரம் எனும் ஒரு திட்டத்தில் மக்களிடத்தை ஒரு குழப்பம் என்பதும் ஏற்படுத்தப்பட்டிருந்தது. அதாவது 500 யூனிட்டுக்கு கீழ் 200 யூனிட் இலவசம் என்றால் 500 யூனிட்டுகளுக்கு மேல மின்சாரம் பயன்படுத்தும் பயனர்களுக்கு பழைய நடைமுறையான முதல் 100 யூனிட் இலவசம் கிடைக்காதா என்று சொல்லி சந்தேகமும் எழுப்பப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இது தொடர்பான அரசாணையை தமிழ்நாடு அரசு வெளிப்படுத்தி இருக்கிறது. அதுல இந்த 500 யூனிட்டுகளுக்கு கீழே மின்சாரம் பயன்படுத்தக்கூடிய வீடுகளுக்கு 200 யூனிட் இலவசம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் 500 யூனிட்டுகளுக்கு மேல பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு, அதாவது வீடுகளுக்கு நடைமுறையான இந்த 100 யூனிட் என்பது தொடரும் எனவும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இதே நேரத்தில் இந்த விடயத்தில் சில விதமான ஒரு குழப்பங்களும் காணப்படுகிறது. அதாவது தேர்தல் அறிக்கையில் வேறு விடயங்கள் சொல்லி இருக்கின்றார். ஆனால் நடைமுறையில் தேர்தல் வெற்றி பெற்ற பிற்பாடு முதலமைச்சராக வந்ததன் பிற்பாடு அவருடைய கருத்துக்களில் மாற்றம் இருக்கிறதுன்னு சொல்லி அவர் மீதான விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இன்னும் ஒரு சிக்கல் என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த தமிழ்தாய் வாழ்த்துக்கு முன்னுக்கே வந்தே மாதரம் பாடப்பட்டிருக்கிறது. ஆளுநர் மாளிகையினுடைய உத்தரவின்படிதான் தமிழ்நாடு அரசு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த பதவி விழா நிகழ்ச்சி நிரல வந்தே மாதரம் முதலிடத்தில் பாடப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இதன் பிறகுதான் தற்காலிக சபாநாயகர் பதவியேற்பு நிகழ்ச்சியிலேயும் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் ஆளுநர் மாளிகைக்கு சென்றிருந்த நிலையிலேயும் அங்கு ஆளுநர் எம்எல்ஏ கருப்பையாவை தற்காலிகமான சபாநாயகராக பதவி பிரமாணம் செய்து வைத்திருக்கின்றார். இந்த நிகழ்ச்சியில மீண்டும் வந்தே மாதரம் தான் முதல்ல பாடப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து தேசிய கீதம் என்பது 2வதாக பாடப்பட்டிருந்தது. தமிழ்தாய் வாழ்த்து 3வது இடத்தில் ஒளிபரப்பப்பட்டது. எனவே பதவியேற்பு விழாவிலையும் இவ்வாறான விடயங்கள் தான் நடைபெற்றிருக்கிறது. இதே நேரத்தில் தற்போதும் இவ்வாறான விடயங்கள் தான் நடைபெற்றிருக்கிறது. இதற்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள், அதாவது அவர்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்கக்கூடிய கட்சிகள் கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே அடுத்த முறை இந்த ஒரு விடயங்களை எல்லாம் மாற்றீடாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் தமிழுக்கு மிக முக்கியம் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்ற ரீதியில் தற்போது இந்த பதவி இன்றுதான் ஏற்றிருக்கின்றார். ஆனாலும் இவை தொடர்பான விமர்சனங்கள் அதிக அளவில் இடம்பெறுவதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இப்படியான நிலையில் எதிர்காலத்தில் எப்படியாக பயணிக்க போகின்றார்கள் என்பதும் தொடர்ச்சியாகவே அவர்களுக்கு நிறைய சவால்கள் இருக்கும் என்பதையும் இங்கு மிக முக்கியமாக பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் புதிய விடயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள். அதாவது முதல் நாளே தவிக தலைவர் அவர்களுடைய பேச்சை பார்க்கிற போது வீரியம் நிறைந்ததாக காணப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இப்படியான ஒரு அவர்கள் பேசுவதற்கு பின்னாலே நிச்சயமாக ஒரு செயல்பாடு என்பது இருக்கும் என்ற ரீதியில் அவருக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கக்கூடியவர்களுடைய கருத்தாக அமையப்பட்டிருக்கிறது. பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் எவ்வாறான மாற்றங்கள் நிகழப்போகிறது என்று. இந்த புதிய தலைமை நிச்சயமாக அவர்கள் சொல்வதை செய்வார்களா? இன்று வந்திருக்கக்கூடிய இந்த யூனிட் விடயங்களிலேயே சில முரண்பாடுகள் இருக்கிறது. அவற்றின் அடிப்படையில் பார்க்கிற போது இந்த 5 வருடத்தில்
ஏற்கனவே அவர் முதலமைச்சராக பதவியேற்ற போது தனக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுக்குமாறு நிறைய ஊழல்கள் எல்லாம் இருக்கு, கஜானாவே காலியாகித்தான் சென்று இருக்கின்றார்கள் என்ற ரீதியில் அவருடைய கருத்து அமைய பெற்றிருக்கிறது. தொடர்ச்சியாக பொறுத்திருந்து பார்ப்போம் எவ்வாறான மாற்றங்கள் தமிழகத்தில் நிகழப்போகிறது என்பதை மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி.